வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எல்லோருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ ஃபுல்லாவே பண்டிகை தான் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி பண்டிகையில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக எதுவும் ஸ்வீட் செய்யணும்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், இதுதான் தேவையான பொருட்களே, இம்பார்ட்டன்ட் பேசிக் பொருள். இந்த 3 பொருளை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜூஸியான ஒரு பர்ஃபி செய்ய போகிறோம். அதுக்கு நான் சீனியை ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிக்க போகிறேன். பாவு மாதிரி காய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு 3/4 கப்பு நான் சீனி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிளாஸு தண்ணி ஊற்றி நல்லா அந்த சீனியை கரைச்சி கம்பி பதம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னு சொன்னால், கம்பி பதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா அது நல்லா மெல்ட் ஆகி பிசு பிசுன்னு வரும் பார்த்தீங்களா? நல்லா அந்த சீனியெல்லாம் மெல்ட் ஆகி ஒரு கம்பி பதம்னே வச்சுக்கோங்களேன். அரை கம்பி பதம் 1 கம்பி பதம்னு வச்சுக்கோங்க. கம்பி பதம்லாம் தேவையில்லை. அந்த அளவுக்கு இந்த சீனியை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசு பிசுன்னு வர அளவுக்கு. இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இது சாப்பிட நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எவ்வளோ சூப்பரான நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இது கிருஷ்ண ஜெயந்திக்கும் நீங்கள் வச்சு சாமிக்கு பிரசாதமாக நைவேத்தியமாக படைக்கலாம். பண்டிகை நாள்னே ஒரே வேலையாக தான் இருக்கும் நம்மளுக்கு. அதனால இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்கிற ரெசிபியெல்லாம் செஞ்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நல்லபடியாக பிரசாதம் ஈஸியாக செஞ்சிடலாம், சட்டுன்னு செஞ்சிடலாம். அதுவும் 2-3 இன்க்ரீடியன்ஸை வச்சு, அதுவும் தேங்காய் வச்சு நம்ம மெயினாக செய்ய போகிறோம். தேங்காய் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ பாருங்கள், அது நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா சீனி மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் 2 கப்பு தேங்காய், அது 2 கப்பு தேங்காய் சேர்த்துருக்குறேன். நம்ம எந்த கப்பில் சீனி அளதமோ அதே கப்பில் 2 கப்பு நிறைய தேங்காய் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் செய்கிறது ஒரு 7-8 பர்ஃபி பெரிய பெரிய சைஸில் வந்துருந்துச்சு. நீங்கள் எந்த சைஸில் வெட்டுறீங்களோ அதுக்கேற்றாப்புல, இல்லை உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்களோ, எவ்வளோ பிரசாதம் செய்ய நினைக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காயும் சீனியும் அதுக்கேற்றாப்புல கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கேன். ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஒரு ஏலக்காய் பொடியை 1 ஸ்பூனு போட்டிருக்கேன். போட்டுக்கிட்டு நல்லா அந்த அந்த சீனி தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும். அந்த 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 மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ ஹை ஃப்ளேமில் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. நல்லா அந்த சீனி தண்ணியெல்லாம் அந்த தேங்காய் நல்லா உறிஞ்சி அதில் நல்லா ஜூஸியாக அது ஊறி நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கிண்டிக்கோங்க தேங்காவை. பாருங்கள், ஓரளவு கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் வத்திருச்சு, பாருங்கள் சுண்டிருச்சு, கொஞ்சம் நல்லா ஜூஸியாக வந்துருச்சு. இந்த மாதிரி ஜூஸியாக வந்தால் தான் உங்களுக்கு பர்ஃபி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம், வெளியில் வச்சும் யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சு ஒரு 2-3 நாளுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக சட்டுன்னு ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் பண்ணுற பிரசாதம். இந்த ரெசிபியும் சேர்த்துக்கோங்க. இதில் மெயின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சீனி அப்சர்வ் ஆகிற வரைக்கும் இந்த தேங்காவை போட்டு கிளறது தான். கைவிடாமல் கொஞ்சம் கிளறுங்க, சட்டுன்னு ஆயிரும். ஒரு 5 நிமிஷத்தில் ஆயிரும். கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் அப்பப்போ பண்ணி இது பண்ணிங்கன்னா சீக்கிரம் அந்த உறிஞ்சிரும். பாருங்கள், கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி ஒயிட் கலரில் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி ஓரளவுக்கு நல்லா பிசு பிசுன்னு அந்த என்ன சொல்கிறது ஜூஸி மாதிரி வந்துருச்சு. அந்த நேரத்தில் நான் அரை கப்பு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். பால் பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அதோட டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு பைண்டிங் கன்சிஸ்டன்சி வந்துடும் உங்களுக்கு. அதனால் இந்த பால் பவுடரும் சேர்த்துக்கோங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் பால் கூட சேர்க்கலாம். நீங்கள் பால் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து பாலும் நல்லா அந்த வத்துற அளவுக்கு நல்லா சுண்ட கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கோங்க. இது பால் பவுட்ரு போட்டனால சட்டுன்னு அது நல்லா ஆயிரும் பாருங்கள். பால் பவுடர் போட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இப்படி கிளறினீங்கன்னா போதும். 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அது கொஞ்சம் நல்லா ஜூஸி மாதிரி இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இல்லாட்டி நீங்கள் தட்டில் எதில் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் அந்த இதில் கொஞ்சோண்டு நெய் இந்த மாதிரி கிரேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நெய்யோட மணமும் நல்லா இருக்கும் சாப்பிடும் போது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நெய் எதுவும் சேர்க்கலை பாருங்கள். லாஸ்ட் இதில் தான் லைட்டாக அதில் கிரேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் இந்த மாதிரி கிரேஸ் பண்ணிக்கலாம்.
நெய் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் நெய்யில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதை அந்த இதில் கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டு நல்லா ஈவனாக எல்லா சைடும் ஒரே இன்ச்சில் வர மாதிரி அப்போ தான் பர்ஃபெக்டாக பர்ஃபி வரும். அதை நல்லா அப்படியே நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா அமுக்குங்க. அழுத்தி அழுத்தி நல்லா எவ்வளோதுக்கு அழுத்துறீங்களோ அவ்வளோதுக்கு செட் ஆகும். நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க. அது நல்லா செட் ஆகட்டும். நல்லா அமுக்கி விட்டு ஈவனாக பரப்பிட்டு ஒரே லெவலாக அந்த மாதிரி நல்ல தட்டையாக மேலே வச்சு அப்படியே இது பண்ணிவிட்டு கத்தியால் உங்களுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட்டிங் போட்டுருங்க. அது சூட்டோடு இருக்கும்போதே கட்டிங் போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்கும். கட்டிங் நல்லா வரும். அதனால நான் சூட்டோடவே கட்டிங் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுக்கிட்டு இது வந்து ஆப்ஷனல் தான். ட்ரை ஃப்ரூட்ஸு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. அதனால் இன்றைக்கி நான் பிஸ்தாவை தான் அந்த மாதிரி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி நடுவில் சென்டரில் வச்சு ஏன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்குது, அதனால அழகாக இருக்குங்கிறக்காண்டி இந்த மாதிரி வச்சு லைட்டாக அந்த மாதிரி சென்டரில் வச்சு அமுக்கி விட்டுருங்க. அப்போ தான் அது செட் ஆகும். அமுக்கி விட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு குங்குமப்பூ இருந்துச்சுன்னா இதுவும் ஆப்ஷனல் தான். குங்குமப்பூவையும் இந்த மாதிரி அது மேலே ஒன்று ஒன்றா வச்சு லைட்டாக அமுக்கி விட்டுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு இந்த மாதிரி அழகுபடுத்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நீங்கள் இது செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உடனடியாக செட் ஆயிரும். இல்லாட்டி ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கனாலும் செட் ஆயிரும். உங்களுக்கு உடனடியாக வேணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உடனே செட் ஆயிரும். லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு மறுபடியும் இந்த மாதிரி நம்ம பர்ஃபியை பீஸாக போடலாம். அதுக்காண்டி மறுபடியும் ஒருக்கா கட்டிங் பண்ணுறேன். இந்த மாதிரி லைட்டாக கட்டிங் பண்ணி இந்த மாதிரி நாலா பக்கமும் எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். சூப்பரான ஜூஸியான பர்ஃபி, கோகோனட் பர்ஃபி, கொப்பரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக வீட்டில் செஞ்சு கோகுலாஷ்டமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். இல்லை வேறு எந்த நாள்லேயும் நீங்கள் ஸ்வீட்டாக அந்த மாதிரி ஸ்வீட் நீங்கள் ஆசை வந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ ஈஸியாக சட்டுன்னு 5-6 நிமிஷத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு சூப்பரான கோகோனட் பர்ஃபி செஞ்சிட்டோம். எவ்வளோ ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான பர்ஃபி ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபியும் இந்த வீடியோவும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் யார் யார் எங்கேருந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை வந்து நான் மீண்டும் சந்திப்பேன். அது வரைக்கும் பார்த்து பத்திரமா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.